கைஸ், இன்னைக்கு வந்து இப்போ ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய கொஞ்சம் பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காகத்தான் நான் சொல்லலாம்னு நினச்சிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த ட்ரேடில் வந்து இருக்கோம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு ஹெட்ஜிங் பொசிஷன் யூஸ் பண்ணி ஹெட்ஜிங் பண்ணி ட்ரேட் எடுத்திருக்கோம். அதாவது ட்ரேடிங் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக எடுத்திருக்கோம். அதில் வந்து பொசிஷனை வந்து ஹெட்ஜிங் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க. பொசிஷன் வந்து ஹெட்ஜிங் பண்ணுவீங்க. அப்போ பிகினர்ஸாக வந்து பொசிஷன் ஹெட்ஜிங் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புட் ஆப்ஷன் வந்து லாஸில் இருக்குது, சரிங்களா? இந்த -2500 அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஸில் இருக்குது. இப்போ வந்து நிறைய இது ஆக்சுவலாக வந்து இதோட சேர்த்து தான் இதுதான் ஹெட்ஜிங் பொசிஷன், சரிங்களா? இந்த ரெண்டு பொசிஷனுக்கும் ஹெட்ஜிங் வந்து இந்த பொசிஷன் தான். இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரெண்டு பொசிஷனில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டோமே, இது எதுக்காக இந்த ஹெட்ஜிங் பொசிஷன் வச்சிருக்கணும்? ஏன்னா இது எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ இது தூக்கிட்டிங்கன்னா புட் ஆப்ஷனை வந்து பொசிஷனை வந்து எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் ப்ராஃபிட் வரும். இப்போ 2000 ரூபா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இனிஷியலாக வந்து ஹெட்ஜிங் பண்ணும்போது தோணலைன்னா கூட ஹெட்ஜிங் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து நமக்கு சாதகமாக மூவ் ஆகும்போது நம்ம வந்து சரி பேசாமல் வந்து இந்த பொசிஷனை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும், சரிங்களா? நம்ம வந்து ஸ்டாப் லாஸே வைக்கிறது கிடையாது, சரிங்களா? நான் பாருங்கள், ஸ்டாப் லாஸே நான் போடல. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து சம் டைப் ஆஃப் இதுக்கு ஓகே, சரிங்களா? நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எதுவுமே போடல. இப்போ சம்டைம்ஸாக வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு தாங்கணும். ஆனால் இப்போ நான் பண்ணுற கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டீங்க, நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஸ்ட்ராட்டஜிஸ் ஆப்ஷனில் யூஸ் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் வந்து வைக்க மாட்டோம், சரிங்களா? ஏன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான இதுக்கு போயிடுவோம். இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இந்த பொசிஷனை கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்து விட்டுருவீங்களா? நீங்கள் பொசிஷன் வந்து சக்ஸஸ் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் எடுத்து விட்டுருவீங்களா அப்படின்னா, ஒன்று ட்ரெயில் பண்ணுவீங்க, இல்லைன்னா டார்கெட் அச்சீவ் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதே மாதிரி தான் சேம் ஹெட்ஜிங் பொசிஷனில் எப்பவுமே வந்து நீங்கள் என்ன தான் ப்ராஃபிட் வரட்டும், நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்து 10 லட்ச ரூபா இந்த இடத்துல ப்ராஃபிட் இருந்தாலும் இந்த ஹெட்ஜிங் பொசிஷன் ஒரு சேஃப்டி, அந்த செக்யூரிட்டிக்கு அது இருந்தே ஆகணும், சரிங்களா? அதை வந்து கட் பண்ணவே கூடாது. அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ட்ரேடில் வந்து ரிவர்ஸ் ஆச்சு மார்க்கெட்டு, பயங்கரமான ஏதாவது ஒரு ஃப்ளக்சுவேஷன், அதாவது நீங்கள் கரெக்டான ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பண்ணால் கூட அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பொசிஷனை வந்து கட் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே கூடாது. எப்பவுமே அந்த சேஃப்டி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் கட் பண்ணவே கூடாது. அது நீங்கள் எவ்வளோ லேக்ஸ் ப்ராஃபிட் எடுத்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணாலும் சரி, அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸ்ட்ராட்டஜியே 2வது விஷயம் தான். ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து பிரிச்சிட்டிங்க அப்படின்னா, அது வந்து நீங்கள் வந்து ஒரு டெத் கேம். ஸோ அதனால் அதை வந்து பண்ணவே கூடாது. ஸோ அந்த டிப்ஸ் தான் சொல்ல நினச்சேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் சினாரியோவில் என்ன தோணும்னா, இதை கட் பண்ணி விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அது ஆக்சுவலாக அதுதான் ஹெட்ஜிங் பொசிஷன். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு அசம்பாவிதமாக ஏதாவது ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் வருது அப்படின்னா கூட அது அந்த பார்ட்டு தான் உங்களை காப்பாற்றும். ஸோ அதனால் வந்து ஹெட்ஜிங் பொசிஷன் எப்போவுமே எடுக்கக்கூடாது. அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, அது வந்து ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஆனால் கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டை குறைக்கும், சரிங்களா? ஆனால் லாஸு வரும்போது நமக்கு வந்து அதுதான் ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? அதனால் அதை பண்ணக்கூடாது.